அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேச்சு. நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் பார்லிமெண்ட் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் டெல்லியில் மெட்ராஸ்காரன். நாட்டை முன்னேற்றும் பட்ஜெட் தாக்கலான பின்னாடி வாதம் விவாதம் தொடர அதையே ஒரு படமா எடுத்திருக்காரு வாய்ஸ் வெற்றிவேல். நிதி கொடுக்கிறது பத்தி மத்திய அமைச்சர் நாயகன் பேசுவதா படம் தொடங்குது. तेलंगाना ऐसे कुछ राज्य है, तमिलनाडु, जो आदमी ये कहते हैं कि जितना टैक्स हमने भरा उतना हमको वापस मिलना चाहिए। मैं समझता हूं इससे ज्यादा छोटी सोच, इससे ज्यादा दुर्भाग्यपूर्ण कोई और बात नहीं हो सकती. டெல்லியோட பார்வைக்கு சென்னையோட பதில் இதுதான் விளக்கம் சொல்றாங்க எம்பி நட்சத்திரம். சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம், எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார். அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 2152 கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா? அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா? நினைத்து பாருங்கள் நீங்கள். இது நிதியமைச்சருடைய 8வது பட்ஜெட். ஆனால் வறியவருக்கு, விவசாயிகளுக்கு, மாற்று பாலினத்தவருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, சிறுபான்மையினருக்கு, மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கனி பட்ஜெட். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், not a drop to drink. கால்ரஜின் புகழ்பெற்ற வரிகள். நாட்டின் வளர்ச்சியில நாங்களும் இருக்கோம்னு வந்து நிக்கிறாரு இன்னொரு எம்பி நாயகன். They are also verifying and putting the taxes, commercial department putting taxes, whether the minister knows that, whether state government of Tamil Nadu putting this kind of taxes, whether it comes to the GST purview. That I want to know, because this is happening in our place, because we are suffering, because all the vehicles are standing to cross Bangalore to go to our place. 3 hours it takes because all vehicles are standing. Is it the way how the GST is functioning in Tamil Nadu? Because I want to know, Honorable Minister, to answer. Sir, there is a disproportionate tax devolution and GST compensation to Tamil Nadu tax share. There is 10.5% increase in devolution to other states, but no specific relief or GST compensation is given for Tamil Nadu. The state has been demanding higher GST compensation due to the revenue lost post GST implementation. மொத்தத்துல டெல்லியில மெட்ராஸ்காரன் வடக்கு தெற்கு வாதம். We are back to cinema. டிராகன் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர்களாம் நடிச்ச படம் தான். சரி. ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் நடந்திருக்குது. இந்த ஈவென்ட்ல நடிகர்கள், இயக்குனர் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. டான்ஸ்லாம் ஓகே. டைரக்டர் வந்து கதறாரு. ஏனாமா? அந்த பிரேக்கப் சாங் இருக்குல்ல, STR நடிகர் STR சிம்பு பாடவே மாட்டேன் ப்ரோ பிரேக்கப் சாங் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏண்டி விட்டு போன அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன். அவர் பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனா, ஏண்டி என்ன விட்டு போனா அப்படின்னு கேட்பான். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ பேசுங்க. அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும் போது, அஸ்வத் நான் அதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. purely based on merit of the song. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். It was a fun experience. பிரதீப்போட இது எங்களோட செகண்ட் கொலாபரேஷன் அண்ட் அஸ்வத்தோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன். ரொம்ப ஃபன்னாக இந்த படத்தை பண்ணோம் அண்ட் ஒரு லாட் ஆஃப் ஒரு குட் இன்டென்ஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அடுத்ததான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்கிட்டயும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கல, பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் யாருங்க நடிக்கிறா? தனுஷ் அவர்கள் தான் நடிக்கிறார் அந்த படத்தை. தனுஷ் அவர்கள் எடுக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. பாய்ஸ் படம் மாதிரியோ? இல்ல கேர்ள்ஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆல்சோ. இல்லங்க, பாய்ஸ் படத்துல அதிகமா கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, அதான் சொல்ல வந்தேன். சரி சொல்லுங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறாரு. படத்தோட ஈவென்ட் நடந்துச்சு. இதுல நிறைய பிரபலங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. தனுஷ் சார் வந்து that's the kind of man he is. youngsters, talented people இருந்தா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றதுல ஐ திங்க்
இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. ஐ ஹவ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் ஐ வாஸ் அ சைல்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. அண்ட் ஐ எம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீட். ஸோ த சேம் லவ் ஐ ஹோப் யூ வில் கிவ் மீ அஸ் வெல். என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலையும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி. எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ற ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க, எல்லாரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. அருண்விஜய் அவர்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கினோன்னே ரெகுலர் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அன்றைக்கி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டார். வந்தாலே வந்து ஃபயர் ஸ்பீச் தான், நார்மலாகவே பேச மாட்டாருன்னா பார்த்துங்க, ஃபயராக தான் பேசுவார். அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்னைக்கு இப்படி இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். இந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் அவர்கள் வரல. அதுக்கும் இவங்கெல்லாம் ஒரு காரணம்லாம் சொல்றாங்க. தனுஷ் அவர்கள் வரலனாலும் மற்ற செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்து போயிட்டு இருக்காங்க. சக்சஸ் மீட்டிங் வந்துருவாரு அப்படி சொன்னாங்கல்ல, அது ஒண்ணு. சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய பிளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பத்தாதோ, நான் அவர் படுத்தின பாட்டுக்கெல்லாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பத்தாது. ஸோ அதான் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் திவ்யா, நான் சிவா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.